ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னா தீவுத்திடல். ஆமாங்க, லாஸ்ட் இயர் நம்ம போயிருந்தோம். அங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் டூர் செட்டப் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் அங்கே 49th இந்தியன் டூரிசம் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபேர் நடக்குது. ஸோ உள்ளே என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் வச்சுருக்காங்க, எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க, எல்லாமே வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டி பற்றி குறை சொல்லவே தேவையில்ல. ஏன்னா கொஞ்சம் ஸ்பேசியஸாக பெருசாகவே அதை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே 2 வீலருக்கு 60 ரூபீஸும் 4 வீலருக்கு 120 ரூபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த தீம் செட்டப் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு உள்ளே எதுவும் இருக்காதுன்னு. இருந்தாலும் போய் பார்க்கலாம். எனக்கு லாஸ்ட் இயர் வந்தப்போ அந்த தீம் செட்டப் ஒரு நல்லா ஒரு ப்ரீமியம் லுக்காக கொடுத்துருந்தாங்க. பட் இப்போது அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் லுக்காக தெரியல. இங்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, அடல்ட்டுக்கு 40 ரூபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 20 ரூபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரி ஃபீ. இங்கே உள்ளே என்ட்ரானோடனே ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு பொருள் காட்சியில் என்னெல்லாம் இருக்குமோ அதை மாதிரி தான் நிறையா ஷாப்ஸ் இருந்துச்சு. அண்ட் சைட்லேயே வந்து நம்ம ஃபன் ஆக்டிவிட்டிக்காக என்டர்டைன்மெண்ட்காக நிறையா கோஸ்ட் ஹவுசஸ் அந்த மாதிரிலாம் நிறையாவே வச்சுருந்தாங்க. வாங்க ஒன்று போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஹவுஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. பட் ஆனால் வெளியில் அவங்க டிஸ்பிளே சூப்பராக வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போதே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இதுதாங்க அந்த அவதார் ஷோ. அப்புறம் இந்த கடல் கன்னியும் உள்ளதாக இருக்கிறாங்க. இதுக்காக தான் மெயினாக வந்ததேவும். ஸோ அது கடல் கன்னியா இல்லை கம்மா கன்னியான்னு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் வந்தேன். இங்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, அடல்ட்டுக்கு வந்து 120 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 2 ஷோவுமே சேர்த்து, ஐ மீன் அந்த அவதார் ஷோவும் ப்ளஸ் அந்த கடல் கன்னியை பார்க்குறதுக்குமே. ஸோ இந்த பொருட்காட்சியோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3லேருந்து 10 o'clock வரைக்கும் தான். அதே மாதிரி 70 days தான் அலோவ் பண்ணுறாங்க. March 16 தான் லாஸ்ட் டேட்டு. நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் இயர் நம்ம விசிட் பண்ணுறப்போ இங்கே துபாய் அண்டர் வாட்டர் வெல்னு ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இதுவுமே. டனலுக்குள்ளே ஃபிஷஸ்லாம் வச்சு இங்கே பக்காவாக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் வீடியோவில் பார்த்துருப்போம். அதே தான். ஸோ நான் போனப்போ கொஞ்சம் அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை, ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்கள் வீக்கெண்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே க்ரௌட் இருக்கும். ஒரு உள்ளே வந்து ஒரு வைபாகவே இருக்கும். ஸோ இந்த ராட்டனம் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சுங்க. ஏன்னா இது தீம் பார்க்கில் தான் மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க. பட் இங்கேயே இருந்துச்சு இது. ஸோ அதனால் பார்த்த உடனே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டேன். நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ இங்கே வந்து அந்தளவுக்கு நம்மளை பெருசாக அட்ராக்ட் பண்ணலனாலும் நம்ம ஆஸ் யூஷுவல் பொருட்காட்சியில் பார்த்த ராட்டனம் தான் நிறையா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. சீக்கிரம் கடல் கன்னியை காட்டுறான்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இந்த செட்டப்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த காளான், இந்த செடிகள், அப்புறம் கீழே இருக்க அந்த லைட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நம்ம அவதார் படத்தில் அப்படியே இதெல்லாம் வச்சுருப்பாங்க.
பட் செட்டப் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. என்னன்னா இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே பண்ணியிருந்தாங்க. தெர்மாகோல் அது இதுன்னு வச்சு தான் பண்ணியிருந்தாங்க. பட் பண்ணியிருந்தாலும் அந்தளவுக்கு லைட் எஃபெக்டில் கொஞ்சம் பக்காவாக காமிச்சிட்டாங்க. இது என்னன்னு தெரியுதா? அந்த பறவை தாங்க. இதை தான் கட்டுப்படுத்தி ஹீரோயின் பறப்பாங்க. அண்ட் இந்த மரம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இறந்தவங்களெல்லாம் மீண்டும் உயிர் பிறக்க வைக்கிறது இந்த மரம், அந்த அவதார் படத்தில். நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கடைசியாக கடல் கன்னியை பார்த்தாச்சு. கடல் கன்னி வந்து கொஞ்சம் வெளிநாட்டு கடல் கன்னியாக இருந்தாங்க. வேற ஒரு கண்ட்ரிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க போல் கடல் கன்னியை. ஸோ அவ்வளோதான் மக்களே, இதெல்லாம் தான் அவ்வளோ இருந்துச்சு. 120 rupeesக்கு ஒர்த்து தான் இந்த ஷோ. மறக்காமல் போனீங்கன்னா போய் பாருங்கள். அதே மாதிரி March 16 வரைக்கும் தான் இருக்கும், அதுக்குள்ளே போய் பாருங்கள். சியர்ஸ்.